வணக்கம். இந்திய நிதி செய்திகள் 29 ஜூலை காலை 6 மணி செய்தி அலைவரிசைக்கு வரவேற்கிறோம். இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது மேகமாலா. இந்திய மற்றும் உலக சந்தைகளின் தாஜா செய்திகளுக்காக எங்களுடன் இருங்கள். சென்செக்ஸ் 76,765.92 70 PTS 0.09 விழுக்காடு குறைந்தது. அதிக லாபம். TCS 4.44 விழுக்காடு உயர்ந்தது. அதிக நஷ்டம். HUL 6.99 விழுக்காடு குறைந்தது. பீனிக்ஸ் மில்ஸ் முதல் காலாண்டு லாபத்தில் 23% வளர்ச்சியை பதிவு செய்தது. பீனிக்ஸ் மில்ஸ் முதல் காலாண்டில் 19% தொடர் சரிவு இருந்தபோதிலும் ஆண்டு அடிப்படையில் 23% லாப வளர்ச்சியை பதிவு செய்தது. வருவாய் மற்றும் EBITDA ஆகிய இரண்டும் கடந்த ஆண்டின் இதே காலாண்டுடன் ஒப்பிடும்போது வளர்ச்சியை காட்டின. சிப் விற்பனை சரிவால் நாஸ்டாக் 100 குறியீட்டு திருத்தத்தை நெருங்குகிறது. செமிகண்டக்டர் பங்குகளில் ஏற்பட்டுள்ள தொடர்ச்சியான விற்பனை காரணமாக நாஸ்டாக் 100 குறியீட்டு திருத்த நிலையை நெருங்கி வருகிறது. தொழில்நுட்பத்துறையில் நிலவும் ஏற்ற இறக்கம் உலகளாவிய சந்தைகளை பாதிப்பதால் முதலீட்டாளர்கள் எச்சரிக்கையுடன் உள்ளனர். வருவாய் எதிர்பார்ப்புகளை தாண்டியதால் ப்ளூம் எனர்ஜி பங்குகள் உயர்வு. ப்ளூம் எனர்ஜி கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் வருவாய் ஆய்வாளர்களின் கணிப்புகளை விட இருமடங்காக உயர்ந்ததால் அதன் பங்குகள் ஏற்றம் கண்டன. நிறுவனம் வரவிருக்கும் நிதியாண்டுகளுக்கான உயர் வழிகாட்டுதலையும் வழங்கியுள்ளது. FD வட்டி விகிதங்கள் 3 ரூபாய் கோடிக்கு கீழ். கோட்டக் மஹிந்திரா பேங்க் 7.30 விழுக்காடு. பேங்க் ஆஃப் பரோடா 7.15 விழுக்காடு. பஞ்சாப் நேஷனல் பேங்க் 7.10 விழுக்காடு. HDFC பேங்க் 6.60 விழுக்காடு. தங்கம் $4017.80 0.79 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு. தோராயமாக சமம் 1,23,801 ரூபாய் ஒரு 10 கிராம். தங்கம் விலை 0.79 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $4,049.60 இலிருந்து. தங்கம் விலைகள் உலக தேவை. டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. வெள்ளி $57.14 0.76 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு. தோராயமாக சமம் 1,761 ரூபாய் ஒரு 10 கிராம். வெள்ளி விலை 0.76 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $57.58 இலிருந்து. வெள்ளி விலைகள் தொழில்துறை தேவை. சூரிய ஆற்றல் மற்றும் மத்திய வங்கி கொள்கைகளுடன் தொடர்புடையவை. $95.84 0.06 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 6 பைசா விழுக்காடு வலுவானது. முந்தைய முடிவு $95.90 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது. ஆனால் IT மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது.